மேரேஜ் எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. அங்கேயே ஒரு பிரச்சனை. நான் ரீசெண்டா கூட நான் வந்து சில ரீல்ஸ்லயும் பார்த்தேன், மூவிலயும் இதெல்லாம் பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பையன் இருக்கான்னா அந்த பர்சன் சொல்லுவான், எனக்கும் ஆசையா இருக்கு, வீட்டுக்கு போய் கதை திறக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு. தாய்களை வீடு என் பேர் விட்டு ரேஷன் கார்டு வாங்கணும். நீங்க ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பார்ட்டா கிளிக் பண்ணி நம்ம வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் போடலாம். அந்த அளவுக்கு பொன்மொழிகளா சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஆட்டோபில் இருக்கு. செக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவரா பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. இந்த கிரிட்டீரியா இந்த ஒரு கேரக்டருக்கான குணாதிசயத்துக்கான காரணமா நீங்க அதே மாதிரி சில மூவிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசான ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு இருக்கிற பொண்ணு, இது ஓகே. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. சூர்யா சார் வந்து நடிக்கிறாரு. ஆனா வந்து இது ஆப்போசிட்டா நடிக்கிறது இருக்குல்ல. அது இருக்கிறத நான் அதை பத்தி பேசல, பட் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மூவில வந்து ஒரு ஆண்டியும் ஒரு சின்ன பையனும் காலேஜ் பையனும் சம்திங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஓகேவா? chronological age ஒன்னு இருக்கு, mental age ஒன்னு இருக்கு. சரியா? சீரியஸ்லி புரியுது. நிஜமாலே everybody is not behaving up to their age. ஆளு பார்க்க நல்லா வாட்ட சட்டமா இருக்கா, நடந்துக்கிறது பார்த்தா அந்த மாதிரி. அதனால நான் வந்து chronological age பத்தி மட்டும் விஷயம் சொல்ல முடியாது இல்லையா? பட் அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. மெய்யழகன் பாத்தீங்களா? மெய்யழகன்ல இந்த பர்சன் வாஸ் லைக் கார்த்தியோட கேரக்டருக்கு நிறைய அறிவு இருக்கு. he is not scared. ஒரு பாம்பு கூட கையில தூக்குற அளவுக்கு கூட அவருக்கு பயம் இல்லை. அவருக்கு நிறைய அறிவு இருக்கு, அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா அவர் கைண்டா இருக்காரு. ஸோ வாட் மேக்ஸ் யூ திங்க் ஒருத்தவங்க கைண்டா இருக்காங்கன்னா அவங்க அறிவு இல்லைன்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவங்க சிரிச்சாங்கன்னா யாராலையும் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. உனக்கு என்னப்பா அப்படின்றாங்க, ஜாலியா இருக்கீங்கன்றாங்க. அண்ட் நல்லா இருக்கும்போது தயவு செஞ்சு வயிற்றுச்சல் போடாம என்ன உனக்கு என்னப்பா சொல்லாம அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து டைரக்டா எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. நான் வந்து எங்க ஆபீஸ்ல எல்லாம் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ப்ரோ ஜாலியா இருக்கீங்க ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ அந்த மாதிரி இருக்கு. 20 years of field இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட்புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த காலகட்டத்தில் 90s கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதையாக இருக்குது. ஈவன் 50 வயசுலலாம் கூட வந்து டிவோர்ஸ் நடக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி கூட கலந்துரையாட சைக்காலஜிஸ்ட் ஐசா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பசங்க வந்து ஒரு கட்டத்துல இல்ல ஒரு காலத்துல இன்னுமே கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, காலேஜ் ஸ்கூல் எப்பயுமே சரி, ஒரு பொண்ணுகிட்ட பேசுறத வந்து பாத்தீங்கன்னா பெருமையா சொல்லுவாங்க வெளியில. என் கூட இந்த பொண்ணு பேசுறாங்க, என் கூட அந்த பொண்ணு பேசுறாங்க, என் கூட இத்தனை பொண்ணுங்க பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து இது எதனால அவங்க நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து செக்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவரா பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது. இந்த கிரிட்டீரியா இந்த ஒரு கேரக்டருக்கான குணாதிசயத்துக்கான காரணமா நீங்க ஒரு பர்சன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு காமிக்கணும்னா சுத்தி 4 பொண்ணுங்க இருக்கணும்ன்றது சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நீங்க சித்தார்த் அபிமன்யு யோசிச்சு பாருங்களேன், 4 பொண்ணுங்க கூட இருப்பாங்க. நீங்க நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான மேனை காமிக்கணும்னா they will show 4 women next to him. 4 women. இப்போ வந்து கமல் சார், ரஜினி சாரும் வந்து சேர்ந்து ஒரு படம் வந்து தெரியுங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய women இருப்பாங்க. புரியுதா? சோ உங்க கூட women இருக்காங்க, உங்களை சுத்தி women இருக்காங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா you're powerful அப்படின்னு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டே வராங்க. இப்ப நிறைய மூவிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு ஹீரோ மல்டிபிள் ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. இதை வந்து ஏத்துப்பாங்க. ஆனா ஒரு ஹீரோயின் மல்டிபிள் ஹீரோஸ் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல ஏத்துக்க முடியும். எப்போ எல்லாம் வந்து வேற வேற காலகட்டத்துல நடந்ததுன்னா அப்படி வந்த படம் தான் பேட் கேர்ள். அதுக்கான வந்து people did not like the movie. It was not celebrated. நீங்க ஜூன் ஒரு படம் பாத்துறீங்களா மலையாளத்துல? இல்ல. ஓகே, ஜூன் சம்திங்கா? ஜூட் அது. ஜூன் நான் பார்க்கல. ஜூன் வந்து பாத்தீங்கன்னா இவங்கதான் ரஜிஷா விஷயம் தான். பிரேமம் வந்து அப்படியே ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ். I'll definitely watch it. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சோ ஒரு பொண்ணு மல்டிபிள் மென் கூட இருக்கிறத ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அதே ஒரு மேன் மல்டிபிள் வுமன் கூட இருக்கிறது ஓகே நல்லா தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. காத்து வாக்குல 2 காதல், இத மட்டும் ஒரு பொண்ணு ஹீரோயினா இருந்து 2 பையன் இருந்தா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சில மூவிஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வயசான ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு இருக்கிற பொண்ணு, இது ஓகே. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. சூர்யா சார் வந்து நடிக்கிறாரு. ஆனா வந்து இது ஆப்போசிட்டா நடிக்கிறது இருக்குல்ல. அது இருக்கிறத நான் அதை பத்தி பேசல, பட் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மூவில வந்து ஒரு ஆண்டியும் ஒரு சின்ன பையனும் காலேஜ் பையனும் சம்திங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஓகேவா?
இல்ல ஆக்சுவலா பார்ப்பாங்களா? சொல்லுங்க. என்னால வந்து அது வந்து அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஏத்துக்கலாம் நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு சைக்காலஜிஸ்ட்டா நீங்க சொல்லுங்க. அது சொசைட்டிய விட்டுருங்க. ம். ஒரு சைக்காலஜிஸ்ட்டா நீங்க சொல்லுங்க. அது வந்து ஓகே. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ். ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் அ பெர்சன் டு பெர்சன் அந்த பாண்ட். ஆனா நான் இங்க எதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னேன்னா, when one thing is accepted and the ulta of it is not accepted, you are setting a standard. நீங்க கேட்டீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசணும்னு பசங்க நினைக்கிறாங்க. ஏன்? ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க. நிறைய பொண்ணுங்க கூட இருந்தா அது பவர். ஆ. இப்படி நீ ஆக்கிட்டீங்க. ம். இது எதுவுமே தப்பு இல்ல. சின்ன பொண்ணு கூட இருந்தாலும் ஓகே, ம். பெரிய ம். பொண்ணு கூட இருந்தாலும் ஓகேன்னு ஆக்கிடும் போது ம். that's easier for them to do. They are ம். using it. ம். ம். இதே ஒரு பொண்ணு கிட்ட வந்து 4 பசங்க கூட அவங்க பேசணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து அப்ப என் கூட இவ்வளவு பசங்க பேசுறாங்க, ம். இல்ல வந்து நான் இதுதான் பவர் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட மத்த பொண்ணுங்களாம் அவங்கள வந்து கேவலமா பார்ப்பாங்க. ம். புரியுதா? புரியுது. அதனால வந்து அது ஒரு லேர்ன்டு பிஹேவியர். பட் ஆனா வந்து நீங்க ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு மேட்டரா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏஜ் டிஃபரன்ஸ் மேட்டரான்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் இட் செல்ஃப் டசன்ட் மேட்டர். ஆக்சுவலி இந்த டிஃபரன்ஸ் இல்ல, ஏஜே மேட்டர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ம். ஏன்னா chronological ஏஜ்னு ஒண்ணு இருக்கு, மென்டல் ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. சரியா? சீரியஸ்லி இல்ல புரியுது. நிஜமாலே everybody is not behaving up to their age. ஆளு பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா இருக்கா, நடந்துக்கிறத பார்த்தா அந்த மாதிரி. அதனால நான் வந்து chronological ஏஜ் பத்தி மட்டும் விஷயம் சொல்ல முடியாது இல்லையா? ம். சோ மென்டல் ஏஜ் படி 2 பேருக்கும் மேட்ச் ஆகுது, ம். கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே தான். ஆனா 18 வயசு கீழ இருந்ததுன்னா அப்ப அது நோ. ம். தட் இஸ் தி ஒன்லி சிச்சுவேஷன் வேர் ஐ வில் கிளியர்லி சே இட்ஸ் நோ. ரிலேஷன்ஷிப்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும். பட் ஆனா எங்கேயோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நம்மளை பிடிக்குதா, இவன் நம்மளை விட்டு போயிடுவானா, இந்த இது வந்து கடைசி வரைக்கும் போகுமா அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து அவங்க ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஓகேவா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னா, நீ என்னை விட்டு போயிட மாட்டீங்களா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடா பாக்குறீங்க? ஏன் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் ஏன் வருது? ஒண்ணு வந்து இப்படி பயப்படுற பர்சனுக்கு ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கலாம். அதாவது வந்து அவங்களுக்கு ஜென்ரலாவே ஒரு ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் இருக்கும். ம். விட்டுட்டு போயிடுவாங்களோ, ம். இல்ல அவங்கள யாராவது ஒருத்தவங்க லவ் பண்றாங்கன்னா கூட என்ன போய் லவ் பண்றாங்களா, நிஜமா என் கூட பிடிச்சுதான் இருக்காங்களா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ம். ஆக்சுவலி நெவர் ஹேவ் எவர்னு ஒரு சீரீஸ் இருக்கு ம். ம். நெட்ஃபிளிக்ஸ்ல. ம். சோ அதுல வந்து தேவின்ற பொண்ணு அப்படிதான் ஃபீல் பண்ணுவா. ம். லைக் ஷீ டசன்ட் ஃபீல் தட் ஷீ வில் பி லவ்ட் பை சம்படி ஆர் ஷீ கேன் பி லவ்ட். ம். இப்ப அந்த லவ் பண்ற பையன் பார்த்தா சூப்பரா இருப்பான். அவளை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் சூப்பர் பையன். இவன் நிஜமா நம்மள லவ் பண்றானா அப்படின்னு அவன் மேலே இருக்க சந்தேகத்துல ம். அவன் நிறைய வந்து அவனை வந்து கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பா. அவனே ஒரு பாயிண்ட்ல வந்து இல்ல உன்னால வந்து ஆக்சுவலா நான் அவனை லவ் பண்றது ஏத்துக்க முடியல, ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிடுவான். ஸோ இது ஒரு ஆக்சுவல் அட்டாச்மெண்ட் இருக்கலாம். இன்னொரு பக்கம் உண்மையாவே அந்த பக்கம் இருக்கிறவங்க மிக்ஸ்டு சிக்னல்ஸ் கொடுக்கலாம், பிரெட் கிரம்பிங் பண்ணலாம். அப்படின்னா பிரெட் கிரம்பிங் என்னன்னா தேவையான அளவுக்கு தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கு மேல அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து ரொம்ப எஃபர்ட் போட மாட்டாங்க, இருந்தும் இல்லாம இருப்பாங்க. அவங்க கூட பேச நமக்கே வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், உண்மையா லவ் தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அவங்களும் காரணமா இருக்கலாம், இவங்களும் காரணமா இருக்கலாம். ஓகே. ரெண்டு சைடுமே இருக்க வாய்ப்பு இருக்குன்னும் போது நம்ம இவங்க மேலதான் தப்பு, இவங்கதான் இன்செக்யூர்னு சொல்றது தப்பாயிரும்ல. இவங்களும் இன்செக்யூரா இருக்கலாம், இல்ல அவங்களும் இன்சென்சிட்டிவா இன்டெசிசிவா இருக்கலாம். ரெண்டுமே குட் பி ட்ரூ. ஆனா பிரச்சனைனா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டே இருக்கும்போது இந்த கதை திரை வசனம் இயக்கம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆர்யாக்கு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அவளா போலன்னு ஒரு ஃபீலிங். அப்ப என்ன பண்ணுவாங்க, they will start being very different around it. இது தெரிஞ்சா பிரச்சனை வருமா, அது தெரிஞ்சா பிரச்சனை, உண்மையை மறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், எவென்ச்சுவலி அதுதான் நடக்கும். ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்காக பயந்து ஒரு வேலை பண்றீங்கல்ல, அந்த வேலை தான் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் நம்ம நிறுத்தி வைக்கிறது. ஸோ நம்ம இந்த விஷயத்த பண்ணோம்னா நம்ம நினைச்சது நடக்குமா, இல்ல அதுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்றத மேக் ஷூர் தட் யுவர் இன்டென்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆர் இன் லைன் வித் ஈச் அதர். நீங்க வேற ஒண்ணு பண்ணி வேற ஒண்ணு எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா தப்பா போய் முடியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஒரு கட்டத்துல வந்து நான் ரொம்ப பார்த்து சில விஷயங்கள் நான் வந்து என்ன நானே மிஸ் பண்ணிடுவேன்னு வச்சுங்க, என்னோட ட்ரூ செல்ஃபை நானே லாஸ் பண்ணிடுவேன். இவங்க இது பண்ணா அவங்க இப்படி நினைச்சுக்குவாங்க, இது பண்ணா இந்த பொண்ணு இப்படி நினைச்சுக்குவாங்க, இவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு இது பிடிக்காது அதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை மாத்திக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு கட்டத்துல நீங்க உங்களே இழந்துருவீங்கல்ல. அதுக்கப்புறம் மேபி அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆனா என்ன ஒர்க் ஆகணும். ஓகே, இது வந்து நான் நிறைய கேட்குற ஒரு விஷயம், நான் நானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலி. ஓகேவா, நானா இருக்கிறது ட்ரூ செல்ஃப், இது எல்லாமே வந்து ஒரு நம்ம நம்புற ஒரு கான்செப்ட் தான். பட் அது மாறிட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு சைல்ட்ல இருக்கிறதும் நீங்க தான், அடல்ட்ஹுட்ல இருக்கிறதும் நீங்க தான், டீனேஜ்ல இருந்ததும் நீங்க தான். நீங்க டீனேஜ் அப்போ ஒரு திடீர்னு ஒரு ஃபீலிங் வரும்,
போலீஸ்லாம் ஒரு விஷயமா, அவனை விட நான் அறிவாளின்னு தோணும். இப்போ உங்களுக்கு அப்படி தோணாது. ஏன்னா நீங்க மாறிட்டே வரீங்க. ஒரு ஒரு வளர்ச்சி வந்துட்டே தான் Evolve. யா யூ ஆர் எவால்விங். இதே மாதிரி ஒரு மேரேஜ்னு போனதுக்கு அப்புறமா யூ வில் எவால்வ் ஃபார் குட். ரெண்டு பேருமே நான் சொல்றேன், நாட் ஜஸ்ட் மென், விமன் ஆல்சோ வில் எவால்வ். சில மாற்றங்கள் நல்லதுதான். நீங்க அந்த மாற்றமே ஆகக்கூடாதுன்னு இறுக்கி பிடிக்கிறீங்களே, அதுலதான் பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு மாறுறதுல? ஃபர்ஸ்ட் மாற்றம் உண்டுதான் மாறாதுன்னு சூர்யா சொல்லியிருக்காரு. சோ அது மாறணும் தான், மாற்றம் பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னன்னா நீங்க அந்த மாற்றத்தை அளவே பண்ணாததுனால யூ திங்க் தட் எனி மாற்றம் இஸ் இட்ஸ் அட்டாக் ஆன் யுவர் ஐடென்டிட்டி. இது நானே இல்ல, நான் கால்குலேட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கால்குலேட்டடா இருக்கேன்னு சொல்லலாம், கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தை இருக்கு, நான் கன்சிடரேட்டா இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நம்ம பிஹேவியர் இன்னொருத்தவங்களை பாதிக்குதுன்னு தெரியும் போது எல்லாரோட பிஹேவியரும் எல்லாரையும் பாதிக்காது. யாரோ என்னமோ ஒண்ணு பண்ணா உங்களுக்கு பாதிக்காது இல்ல, உங்க பார்ட்னர் பண்ணாதான் உங்களுக்கு பாதிக்குது. which means that person has given you the power to actually make them feel low or disturb them. அப்போ நீங்க தானே கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பவர் யூஸ் பண்றதுல. ஸோ எனக்கு இது பண்ணா பிடிக்கலன்னு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இப்ப கம்யூனிகேட்டே பண்ணல, நீங்க பண்றதுக்கெல்லாம் வெடிக்கிறாங்கன்னா அது அவங்க தப்பு. பட் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, இதை பண்ணாத பிடிக்கல. இப்ப நீங்க பண்ணாம இருக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை போகுது? அன்லெஸ் அன்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், எப்பவுமே இப்படிதான், இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தப்பு. பட் ரெண்டு சைட்ல இருந்துமே அது இருக்குன்னும் போது இது நீ நான்றது கிடையாது. நாமன்னு ஒரு விஷயத்துக்காக நம்ம மாறுறோம், அதுல எதுவுமே தப்பே கிடையாது, மாறிட்டு போயிடலாமே. இது பொண்ணுங்களே வந்து இல்ல நான் நானாவே இருக்கிறது இல்லைன்னா நீங்களா மேரேஜ்ல இருக்க முடியாது. மேரேஜ்ன்றது ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு விஷயம். So you will evolve into a new self that exists inside a marriage. You as a person and you as a student are two different things, right? Illaya, you as a person and you as an employee are two different things, right? So when you're a part of an institution, you become a different version of you, which is okay, which is normal, which is fine actually. அதே மாதிரி marriage is a social institution. So when you are a part of an institution, you will change, you will evolve. அதை போட்டு நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது இன்னும் பிரச்சனை தான் உருவாக்கும். சின்ன சின்ன ஈகோ தான் இவ்வளவு பெரிய இதுக்கு காரணமாகுதுல்ல. இது இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு மீம் பாத்தீங்களா, அரே ஷாலா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கல்யாணத்துல வந்து கல்யாணம் தான், எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு பையன் வேணும், சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு பண்ணிடுறாங்க. பட் அதுக்குள்ள யோசிச்சு பாக்குறப்ப நமக்கு எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதை நம்ம ஈஸியா ஒரு அக்செப்டன்ஸ்லயோ இல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லயோ நம்ம சரி பண்ணிட்டு போற விஷயத்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாலயோ இல்ல ஒரு ஈகோனாலயோ ஊதி பெருசாக்கிடுறோம். ஆமா, ஆக்சுவலா மேரேஜ் எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல, அங்கேயே ஒரு பிரச்சனை. நான் ரீசெண்டா கூட நான் வந்து சில ரீல்ஸ்லயும் பார்த்தேன், மூவிலயும் டயலாக் பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பையன் இருக்கான்னா அந்த பர்சனே சொல்லுவாங்க, எனக்கும் ஆசையா இருக்கு வீட்டுக்கு போய் கதை திறக்கிறதுக்கு ஒரு வைஃப் இருக்கணும். அதே மாதிரி வந்து எனக்கு என்னது ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் என் பேர் போடணும்னு ஆசையா இருக்கு. இதுக்காக தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. This is your reason to get married. Don't get married. Marriage is not all those things. பயங்கரமா ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஆமா, கல்யாணங்கிறது வந்து குழந்தைங்க கல்யாணங்க அது ஒரு பொறுப்பு, அதுக்கு பின்னாடி பாரம்னு சொல்ல வரல, பட் பொறுப்பு இல்ல. ஆமா, ஆக்சுவலா மேரேஜ் என்ன தெரியுமா, இஸ் ஹேவிங் அ பார்ட்னர் டு ஷேர் தி குட் அண்ட் தி பேட். ரெண்டுமே தான் இருக்கும். நீங்க வந்து குட்டை மட்டும் ஷேர் பண்றதுக்கு பார்ட்னர் இருக்காங்கன்னா அது தப்பு, பேடை ஷேர் பண்றது மட்டும் தான் பார்ட்னர் இருக்கா அதுவும் தப்பு தான். எல்லாத்துக்குமே நம்ம கூட இருக்கிற அர்ஜுன் ரெட்டியில ஒரு டயலாக் வரும், இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ ஷீ வில் பி த மோஸ்ட் எஃபெக்டிவ் பர்சன் இன் தி வேர்ல்ட். தட் இஸ் ட்ரூ. வென் யூ ஆர் மேரிட், ஒரு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படின்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க, அவங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுவாங்க. இதே அந்த பையன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இறந்தானோ, கல்யாணம் ஆகி ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், யாரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவாங்க? ஒய்ஃபை பத்தி தான் பேசுவாங்க. பிகாஸ் they will be the most effective person. புரியுதா? So you're basically having somebody on your car. ஒரு போர்ட் கேம் இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எப்படின்னா லைஃப்ன்ற ஒரு பாதையில நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருப்போம். கல்யாணம் ஆகும்போது இன்னொரு பர்சன் அந்த கார்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். உங்க கூட ஒரு பயணத்துல வர ஒரு பர்சன் தான் உங்க பார்ட்னர். ஆனா இங்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்களுக்கும் ஒரு பாதை இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க தியாகம் பண்ணி உங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேர்ந்து போகும்போது ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த படத்துல நான் மட்டும்தான் ஹீரோன்னு இல்லை, நானும் ஹீரோ நீயும் ஹீரோ, ரெண்டு பேரும் பேசலாம், ரெண்டு பேருமே வந்து வில் ஒர்க் திஸ் அவுட் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா சூப்பரான மேரேஜ்லாம் இருக்கு. ஏன்னா என்கிட்ட கேட்பாங்க, இவ்வளோ கேஸ் நீ பார்த்துட்டு இன்னும் உனக்குலாம் மேரேஜ் நம்பிக்கை இருக்கா? யூ see a lot of divorce claims, you see a lot of cheating claims. People come to you after things have got really worse. எப்படிலாம் கல்யாணம்லாம் நீ நம்புற அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்படி நம்புறேன்னா, ஐ எம் ஆல்சோ சீயிங்
நல்ல not just couples. at work. I have seen clients being amazing. அவங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக என்கிட்ட வருவாங்க. அப்ப நான் obviously மேரேஜ் பத்தியும் பேசுவேன்ல. பார்த்தா நிஜமா செமையா இருப்பாங்க. So there is good marriage. There is good also. Not everything is bad. ஆனா வந்து அந்த குட் வந்து உங்களுக்கு வரணும்னா it's not something that you find. It's something you make. People think that you can find the right partner. You have to make a good marriage. ரெண்டு பேர் கையிலுமே இருக்கு. யாராவது ஒருத்தவங்க சொதப்பிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஆக்சுவலா இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பார்ட்டா கிளிக் பண்ணி நம்ம வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் போடலாம். அந்த அளவுக்கு பொன்மொழிகளா சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஓகே, இப்போ ஒரு மித்துன்னு சொல்லலாம், இல்ல வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்லலாம். கைண்டா இருக்கிறவங்க, காமா இருக்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டான நபர்கள். ஆல்ஃபா மேல் அர்ஜுன் ரெட்டி மாதிரி வந்து பேர்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வீரமா, கோவமா, அக்ரெசிவா இருந்தாதான் வந்து ஒரு மேன்லியான ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது, இப்படி இருந்தாதான் இப்படி இருந்தாதான் இப்படி அப்படின்னு சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா அப்படிதானா? கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கைண்ட்னஸ் இருக்குல்ல, அது ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு வந்து ஒரு படம் ரொம்ப பிடிக்கும், அன்பறிவுன்னு ஒரு படம் வந்து ஹிப்ஹாப் தமிழாசரோடது. பட் அதுல பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிறதே ஒரு விதமான அறிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த படத்துல இருந்தது. பட் ஐ லைக் வாட் தேர் கிவிங் டு தி ஆடியன்ஸ். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா ஒருத்தவங்க கைண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு ஏமாறுற ஆளு, வெகுலி, அவங்க ஈஸியா ஏமாத்திடலாம், அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு அவங்க அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லைக் ஷ்ரூடா இல்ல வந்து அவங்களுக்கு அந்த நெப்பு கிடையாது வாழறதுக்கு, இப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. மெய்யழகன் பாத்தீங்களா, மெய்யழகன்ல இந்த பர்சன் வாஸ் லைக் கார்த்தியோட கேரக்டருக்கு நிறைய அறிவு இருக்கு. ஹீ இஸ் நாட் ஸ்கேர்ட். ஒரு பாம்பு கூட கையில தூக்குற அளவுக்கு கூட அவருக்கு பயம் இல்லை. அவருக்கு நிறைய அறிவு இருக்கு, அவருக்கு எல்லாமே தெரியுது. ஆனா அவர் கைண்டா இருக்காரு. ஸோ வாட் மேக்ஸ் யூ திங்க் ஒருத்தவங்க கைண்டா இருக்காங்கன்னா அவங்க அறிவு இல்லைன்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. தே ஆர் சூசிங் டு பி கைண்ட். புரியுதா? அதுக்கு வந்து டு பி ஸ்ட்ராங் அண்ட் கைண்ட் இஸ் அ வெரி குட் திங். யூ கேன் பி ஸ்ட்ராங் அண்ட் கைண்ட், யூ கேன் பி இன்டெலிஜென்ட் அண்ட் கைண்ட். ஸோ கைண்டா இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு தயிர் சாதம் இல்லை வந்து அமுல் பேபி மாதிரி இருக்கான், இந்த அமுல் பேபி வேற, அது அமுல் கைண்டா இருந்தா அமுல் பேபியா? அப்பெல்லாம் கிடையாது. யூ கேன் பி ஸ்மைலிங். இப்போ ஒருத்தவங்க சிரிச்சுட்டே இருக்கான், அவங்க ஈஸியா ஏமாத்திடலாம். இல்ல அப்படி கிடையவே கிடையாது. யூ கேன் பி எவ்வளவு வேணா அறிவா இருக்கலாம், பட் யூ கேன் பி ஹாப்பி. யூ கேன் பி ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனா இருக்கலாம். இப்போ ஸ்ருத்திகா இருக்காங்களா, ஸ்ருத்திகா அர்ஜுன், ஷீ இஸ் அ வெரி ஹாப்பி கோ லக்கி பர்சன். பட் ஐ திங்க் ஷீ இஸ் ஆல்சோ வெரி இன்டெலிஜென்ட். ஷீ இஸ் வெரி கைண்ட். பட் அவங்கள அப்படி கேரி பண்ணிக்கிறாங்கன்றதுனால யூ கேன் நாட் திங்க் தட் ஷீ இஸ் இன்னோசென்ட். அந்த மாதிரி புரியுது. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் கைண்ட், தட் இஸ் குட், பிகாஸ் ஐ திங்க் பீப்புள் நீட் மோர் கைண்ட்னஸ். ஓகே. ஏன்னா தேவையான அளவுக்கு கெட்டது நிறைய நடக்குது. கொஞ்சம் நல்ல வார்த்தை தான் பேசுறதுக்கு 4 பேர் இருந்தா அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. ஒன் மோர் திங் தட் ஐ நோட்டீஸ் இஸ் தட் இப்போ ஒருத்தவங்க சோகமாவே இருக்காங்கன்னா கூட என்னடா சோகமாவே இருக்க அப்படின்னு கேட்டு அது ஒரு பிரச்சனையே ஆக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தவங்க சிரிச்சாங்கன்னா யாராலையும் இப்ப தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. உனக்கு என்னப்பா அப்படின்றாங்க, ஜாலியா இருக்கீங்கன்றாங்க. சிரிக்கிறது ஒரு பிரச்சனையான்ற மாதிரி. லைக் you will not even get that kind of attention and concern if you're sad. சோகமா இருந்தா கூட என்னடா ஆச்சு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. சந்தோஷமா இருந்தா எங்க இருந்து எல்லாரும் வராங்கன்னே தெரியாதுன்ற மாதிரி வருவாங்க. ஏன்னா அவ்வளவு ரேர் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்கிறது. இருந்தா என்ன, சிரிச்சா என்ன, சிரிக்கிறதுலாம் ஏதோ பெய்டான விஷயம் மாதிரி இல்ல. நான் கேமரா மட்டும் சிரிப்பேன். ஈவன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம்னா சிரிக்கிறாங்கல்ல, the minute you cut off the camera they'll go back to அப்படியே பல்ல வந்து டக்குன்னு ஏன் சிரிச்சாதான் என்ன, சந்தோஷமா இருந்தா என்ன. சந்தோஷமா இருக்கிறதுனாலே வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரியே பேசுவாங்க. அது வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கௌரவம் மாதிரி, ஒரு அங்கீகாரம் மாதிரி போயிடுச்சு, ஒரு பிரிவிலேஜ். அதுதான் வார்த்தை கிடைக்காம சிக்கிட்டு. ஆமா, உனக்கு எல்லாம் இருக்கு, நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு தான் இல்ல. அவங்களுக்கே வந்து நம்ம சந்தோஷப்படுறது வந்து என்னமோ ஒரு குற்றம் போல இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கில்ட்ட வர வச்சிருவோம். ஆமா, நம்ம ஹம்பிளா இருக்கணும், நம்ம தன்னடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே அடக்கம் பண்ணிப்போம். சோ அதனால சிரிச்சு சந்தோஷமா தான் இருங்களேன். ஏன்னா வந்து யாருனாலுமே ஃபுல்லா சோகமா இருக்க முடியாது, யாருனாலும் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் வரும் போகும், அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. சோ டெய்லி சோகமா இருக்கா, ஒரு நாள் சிரிப்பு வருதா, சிரிங்க. நீ சிரிச்சதுனால இவ்வளவு நாள் நீங்க சோகமா இருந்ததுலாம் வந்து வேலிடிட்டி இறந்துருச்சு, நீங்க நடிச்சீங்கன்னு. அப்பெல்லாம் எல்லாருனாலும் நடிச்சிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்து ஒரு நாள் சோகமா இருக்கீங்கன்னா அதுவும் வேலிட் தான். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா
அவங்க வந்து லைக் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. இவங்களாம் இவ்வளவு சிரிச்சுட்டே இருப்பாங்க, இவங்க நேத்து கூட நல்லா தான் பேசுனாங்க. ஏன்னா வந்து அதுதான் உண்மையால எமோஷன்ஸ்ன்றது. நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமையும் இருக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அண்ட் நல்லா இருக்கும்போது தயவு செஞ்சு வயிற்றெரிச்சல் படாம என்ன உனக்கு என்னப்பா சொல்லாம அமைதியா தான் நல்லா இருக்கும். இது வந்து டைரக்டா எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. நான் வந்து எங்க ஆபீஸ்ல எல்லாம் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட எப்ப பார்த்தாலும் ப்ரோ ஜாலியா இருக்கீங்க ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ அந்த மாதிரி அப்படிதான்டா இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கணும் மாட்டேங்கிற நீங்க சொல்றதை பார்த்தா. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.